வணக்கம். அதாவது சூனியம், மந்திரம், மாயம் எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, அது உண்மையிலேயே சூனியம், அந்த தீய சக்தி உண்மையிலேயே அது இருக்கா இல்லையா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் சூனியம் இருக்கா இல்லையா அப்படின்றது தான். அதாவது ஒரு ஆளுக்கு சூனியன்றது உண்மையிலேயே இருக்குது. அது அடிப்பட்டவனுக்கு தான் அடியோட வழி தெரியும், வெயிலில் போகும்போது தான் நெகிழோட அருமை தெரியும். நமக்கு அந்த சூனியமாகப்பட்டது எப்படி அதை பாதிக்கணும்னா, ஒரு மனுஷனுக்கு எப்படி பாதிக்கணும்னா, எதிரியை எப்படி சூனியம் வைக்கிறாங்கன்னா அது ரெண்டு விஷயமா வைப்பாங்க. அதாவது காலடி மண் எடுத்து வைப்பாங்க, துணிமணி இந்தமாரி எடுத்து சூனியம் மந்திரம் பண்ணி மாயம் பண்ணி வைப்பாங்க. அதேமாரி ஃபோட்டோ எடுத்து மந்திரம் பண்ணி வைப்பாங்க. அதேமாரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா விவசாய சம்மந்தமான பொருள் எடுத்து சூனியம் பண்ணி வைப்பாங்க. வீட்டில் அந்த சூனியம் மந்திரம் மாயம் பண்ணி வீடு, நிலம், பிஸ்னஸ் பண்ணுற இடம், இந்தமாரி எதில் அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்களோ அதை முடக்கணுன்றதுக்காக, எதிரி முடக்கணுன்றதுக்காக நமக்கு இந்தமாரிலாம் பண்ணுவாங்க. அது எப்போ நமக்கு பாதிக்குன்னா, நம்ம நல்ல நேரம், அதாவது நமக்கு நல்ல நேரம் இருந்தால், குடும்ப தலைவன் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த தீய சக்தி சூனியமாகப்பட்டது நமக்கு திருப்பி அடிச்சிடும். அவங்க அதாவது நமக்கு பாதிப்பு வராது. அவங்க என்னதான் மாய மந்திரம் பண்ணாலும் நமக்கு அந்த பாதிப்பு வராது. எப்படி அந்த பாதிப்பு வரும்னா, நமக்கு நேரங்காலம் சரியில்லைனா தான் அவங்க செய்கிறது உடனே பாதிப்பு வரும். ஒன்று அது எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, ஒன்று நம்ம பேருக்கு ஜாதகம் பார்ப்பாங்க, நேரம் எப்படி இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற மரம், செடி, கொடி இந்தமாரி தேவையானதுக்கு அதுக்கு வச்சு பார்ப்பாங்க. அது செத்து போச்சுன்னா நமக்கு வைப்பாங்க. அது சாகாமல் உயிரோடு இருந்தோன்னா நமக்கு வைக்க மாட்டாங்க. இந்தமாரி ரெண்டு உதாரணங்கள் இருக்குது. ஒருத்தர் நேரம் சரியில்லைனா தான் அவங்களுக்கு பாதிக்கும். நேரம் நல்ல நேரம் இருந்துச்சுன்னா திருப்பி அடிச்சிடும். ஆனால் சூனியம், மாயம், மந்திரம் எல்லாமே இருக்குது. ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே இருக்குது இன்றைக்கி. அது தொழில் முடக்கிறதுக்காக தீய சக்தி அது மாய மந்திரம் பண்ணி அதை உருக்கிறதுக்கு, அதை ஒரு மனிதன் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அந்த தீய சக்தி இருக்குது. ஆனால் அவங்க சந்தோஷமாக இப்போ பண்ணிவிடுவாங்க, ஒருத்தர் அழிக்கணும் கொள்ளணும் பண்ணிவிடுவாங்க. ஆனால் காலத்துக்கு அது எப்படிலாம் அவங்க அனுபவிக்கணும்னு அவங்க செய்கிறாங்களோ அது லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு ரிட்டர்ன் போயிடும். அது பெரிய பாவ செயலில் தான் போய் சேரும். அந்த செய்யாமல் இருக்க தான் நல்லது. நம்ம வீடு உண்டு, வேலை உண்டு, நம்ம பிஸ்னஸ் உண்டு தான் இருக்கணும். அதை கெடுக்கணும், அழிக்கணும்னு நினச்சா அது நமக்கு திருப்பி அடிச்சிடும். அது செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் நல்லது. அவங்க பரம்பரையே பாதிக்கும், அடுத்த தலைமுறையை பாதிக்கும். அது பாவ கணக்கில் தான் போய் சேரும். அது இருக்கா இல்லையான்றது உண்மையிலே இருக்குது. அடிப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. நம்புறவனுக்கு இருக்குது, நம்பாதவனுக்கு இருக்குது. ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது நேராக பார்த்து அதை அனுபவிக்கும் போது தான் கைகள் வராமல் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் உண்மையிலே இருக்குது. யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா அந்த காலத்தில் எப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது உண்மையிலே இருக்குது. அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.